ராஜா. பிதாவே நன்றி சொல்கிறோம். We thank you Lord Jesus. இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். We thank you Lord. ஹல்லேலூயா. நல்ல ஒரு விசுவாச பாடல். வாக்கு மாறா தெய்வமே உம் வார்த்தை ஒன்றே போதுமே. ஆமென். இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேரும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாச பாடல். நல்ல ஒரு விசுவாசத்தோடு அந்த பாடலை உற்சாகமாய் கண்களை தட்டி பாடுவோம். வாக்கு மாறாதே வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. வாக்கு மாறா தெய்வமே உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம் நீதியின் பாதைகளில் அனுதினம் வழி நடத்தி என்னை காக்கின்றேன், முன் செல்கின்றேன். ஹல்லேலூயா. உம் நீதியின் பாதைகளில் அனுதினம் வழி நடத்தி என்னை காக்கின்றேன், முன் செல்கின்றேன். ஹல்லேலூயா. நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும். நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும். உம் வார்த்தையில் பொய் இல்லையே என்றென்றுமே. வாக்கு மாறா தெய்வமே வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. வாக்கு மாறா தெய்வமே உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற நீரந்தன் மேய்ப்பராய் இருக்கின்றேன். அற்புதம் அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற நீரந்தன் மேய்ப்பராய் இருக்கின்றேன். வானத்தின் பலகணிகள் திறக்கவே செய்திடுவீர். வானத்தின் பலகணிகள் திறக்கவே செய்திடுவீர். உம் மேன்மையால் என் களஞ்சியம் செழிப்பாகுமே. வாக்கு மாறா தெய்வமே வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. வாக்கு மாறா தெய்வமே உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்தாலும் எப்போதும் விலகாமல் நீர் காத்தீரே. எத்தனை ஆயுதங்கள் என்னை நோக்கி வந்தாலும் எப்போதும் விலகாமல் நீர் காத்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திட்டீர். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திட்டீர். அதை நினைத்து நான் உம்மை துதித்திட மனம் தந்திரேன். வாக்கு மாறா தெய்வமே வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. வாக்கு மாறா தெய்வமே உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
வழி நடத்தி என்னை காக்கின்றேன், முன் செல்கின்றேன். அல்லேலூயா. நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும், நிறைவேறா வாக்குகள் என் வாழ்வில் நிறைவேறும். உம் வார்த்தையில் பொய் இல்லை என்றென்றுமே. வாக்கு மாறா தெய்வமே, வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. வாக்கு மாறா தெய்வமே, உம் வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தெய்வனுக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுமே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே
நாங்கள் நன்றி செலுத்துவோமே. அல்லேலூயா. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. அல்லேலூயா. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய நன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய நன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொருள் தருளோம் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொருள் தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. அல்லேலூயா. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தாய்
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னையும் என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார், உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவனின் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் தேவனின் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் ஆன்லைனில் இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இப்பொழுது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 2021 வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்கள். Isaiah chapter 43 verse 1 to 2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் என்னை சாத்தானிடத்திலிருந்து மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார், சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that God has redeemed you from sin, curse and Satan? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. Today in many Christians we see that they don't believe that they have been redeemed from everything through Christ. சாத்தானு நீ பாவி 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 என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதிருங்கள். Satan may keep on poking you that you are a sinner, but need not you hear listen to the words of Satan. இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறது. அவரே உங்களை நீதிமானாக்கி இருக்கும்போது யார் உங்கள் மீது குற்றம் சாட்ட முடியும்? Amen. The blood of Lord Jesus Christ had made you a righteous man. God himself has made you a righteous man. Then who can blame you that you are a sinner?
1 கொரிந்தியர் 1:31 வசனத்தை வாசியுங்கள். Let's read 1 Corinthians chapter 1 verse 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அவர்னா யார்? இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பரானார். Amen. வாசிங்க தீத்து 2:14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. பவுலுக்கு தரிசனமாய் சொல்லுகிறார். For Paul, God gave a vision. நீ பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். That he has to go to Gentiles and spread the gospel. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். And he should say the gospel to the Israelites. ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க And வேண்டும். also to the kings. அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வரவும், so that he may turn them from the darkness to the light, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரவும், and from the kingdom of Satan to the kingdom of God, பரிசுத்தவான்களுக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், and the blessings that have been kept for the saints and righteous man to receive those blessings. நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. God made him to preach the gospel. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவே தெய்வம் என்று விசுவசிக்கிற அத்தனை பேரும் இருளிலிருந்து சாத்தானிலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Whoever believed in gospel had been redeemed from all the sins, curse, and from the bondages of Satan. அன்பு பிள்ளைகளை, எப்பொழுது நீங்கள் நான் நீதிமான் என்று விசுவசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வரும். Amen. My beloved children, when you believe that you are a child of God only, the blessings of a righteous man will come towards on your head. ரோமர் 10:10 எடுத்து வாசிப்பீர்களானால், if you read Romans chapter 10 verse 10, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், ரட்சிப்புண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். நீங்க இருதயத்திலே ஆண்டவர் என் இரட்சகர், என் மீட்பர், என் ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். you should believe in your heart that Lord Jesus Christ is your savior, your redeemer, and your God. நாவினாலே அறிக்கையிட வேண்டும், and confess it through your mouth. யோவான் 3:16 சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். And in John chapter 3 verse 16, Bible says that whoever believe in his name that he is God will be saved and not be perished. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் விசுவாசம் வைத்தீர்களோ அப்பொழுதே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டீர்கள். Amen. At the moment when you believed in God that he is God of you, at the moment you become a righteous man, then no longer you are a sinner. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு ஞானஸ்தானம் என்ற சடங்காச்சாரம் செய்யப்பட்டது. To make you know that you are a child of God only, that baptism, that tradition has been taken place. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்குரியவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், சாத்தானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் உன்னை பரிசுத்தாவை கொடுத்து அவருக்கென்று தன்னுடைய சொந்த ஜனம் என்று முத்திரையிட்டிருக்கிறார். Amen. God has given the Holy Spirit and made his seal upon you is because that all the people around you and even the Satan should know that you are a child of God. இத்தனை அடையாளங்களும் உனக்கு கொடுத்திருந்தோம். Even after giving this much witness, நீ பாவி என்று சொல்வாயானால், if you say that you are a sinner, பாவத்துக்குரிய தண்டனைகள் தான் உங்கள் மேல் வரும். then the punishment of the sin only will come upon you. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லவும் நான் நீதிமான்.
You should say at least for 4 times a day that you are a righteous man. நான் இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன். That you are redeemed by the blood of God. நான் தேவனுக்குரியவன். That I am belongs to God and I am a child of God. நான் தேவன்தான் எனக்கு ப்ரொவைடர். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. And you should believe and say that Jesus God is my provider, my everything. என்னை பாதுகாக்கிறவர் இயேசு. Amen. That he is my protector. என்னை வழி நடத்துகிற இயேசு. And he is my shepherd that who leads me. நீங்க நாவினாலே அறிக்கையிட உங்களுக்குள் இருக்கிற அந்த குற்ற உணர்வு உங்களை விட்டு நீங்கி போய்விடும். Amen. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. That keep on confessing it will make you remove the guiltiness that is in your heart. ஏன்னா நீண்ட நாட்களாக பாவத்திலே நீங்கள் வாழ்ந்ததுனால, because that you have been lived for so long in the sin, பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருந்ததுனால, because the sin have covered you and were ruling you, உங்களுடைய மூளை உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இன்னும் அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததை இன்னும் அது மறக்காமல் இருக்கிறது. Because of that your brain did not realize that you have came out of it and you are a righteous man. உங்க மூளை உங்கள் உணர்வுகள் எல்லாம் நீங்க புதிய பதிவுகளை நீங்கள் போட்டு பழசை மறக்க பண்ண வேண்டும். You should make a new registration that you are righteous man in your brain and make your brain to forget the previous sins and things. அடிக்கடி சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். Say often that you have been redeemed by the blood of God. நான் நீதிமான். And that I am a righteous man. நான் தேவனுடைய பிள்ளை. I am a child of God. இத நீங்க புது ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க மைண்ட்ல நீங்க பண்ணும்போது நீங்க தூக்கத்துல எழுப்பினால் நான் நீதிமான் என்று சொல்லுவீர்கள். Amen. When you do this new registration in your mind, whenever even when you woke up also you will say that I am a righteous man. 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 1 Timothy verse 2 chapter 2 verse 16. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய எல்லாரையும் உன்னையும் என்னை மீட்கும் பொருளாக கிறிஸ்து இயேசுவே தன்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். For he himself has given us a ransom for you all people. எபிரேயர் 9:12 வசனத்தை வாசிங்க. Hebrew chapter 9 verse 12 to 14. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, in the Old Testament days, பாவ மன்னிப்புக்காக வெள்ளாட்டுக்கடா காளைகளை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். For the forgiveness of their sin, they used to sacrifice a goat or a calf and sprinkle the blood over them. அந்த இரத்தமே அவர்கள் பாவங்களை மன்னிக்குமானா, even if that blood forgives their sin, குற்றமற்ற மாசற்ற கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்ம குற்ற உணர்வுகளை நம்ம விட்டு நீக்குவது அதிக நிச்சயம். கரங்களை தட்டி. Then the blood of Christ, which is blameless, which is so holy, is more than enough to sanctify us and to purify us and give us a pure heart without guiltiness. பவுல் நீங்கள் குற்ற உணர்விலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். Paul as willing that you should come out of that guiltiness and have a pure heart. அதனால தான் அது ஒப்பிட்டு காட்டுகிறார். காளை வெள்ளாட்டுக்கடாவே அவங்க பாவங்களை மன்னிக்குமானால்
நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு நீதிமான்களாய் இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு குற்ற உணர்வுகள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். So only Paul says with an example of the Old Testament days that even if the blood of the goat sanctifies a person, then think about the holy blood of Jesus Christ that sanctifies you. அல்லேலூயா. Hallelujah. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். ஆமென். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். சொல்லுங்க. பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம், Few of them think that நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் மீட்படைந்தது உண்மைதான். it is the truth that I have been redeemed by the blood of God through the Christ. இந்த வாரத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேனே, But I have did a small mistake in this week. அப்படின்னா நான் பாவிதானே என்று. That means I am a sinner. நீங்க பாவி என்பது ஒரு ஸ்தானம் இருந்தாலும் கூட, Though there is a position that you are a sinner, அதை விட பெரிய ஸ்தானம் நீங்கள் ஏற்கனவே பெற்று இருக்கிறீர்கள். அந்த ஸ்தானம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம். amen. But you have already received a place that you are a child of God, which is more greater than that you are a sinner. இளைய மகன் தகப்பனை விட்டு தூர போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் அவன் திரும்பி வரும்போது தகப்பன் சொல்லுகிறான், என் மகன் காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். கரங்களை தட்டுங்க. Hallelujah. When the younger son went far away from the dad, but when he returns, dad says that my son had lost, but now he has found. Once he was died, but he rose up again. நீங்கள் செய்த பாவம், நீங்கள் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டீர்களே, அந்த ஸ்தானத்தை காட்டில் இது பெரிதானது அல்ல. You have been redeemed by the blood of God and you have got a position that you are a child of God. This place is not even equal, is not equal to the place that you are a sinner. அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்ததனால் அவன் சொல்லுகிறான், உம்முடைய வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று. Because he had a guiltiness in his heart, he told that please accept me as your servant. இந்த குற்ற உணர்வு தான் உங்களை விட்டு நீங்க வேண்டும். இது பிசாசு கொடுக்கிற குற்ற உணர்வுகள். Amen. This guiltiness should go away from you, because this guiltiness has been given by the Satan. நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். Amen. The day you accepted Lord Jesus Christ as your savior, that day you have been redeemed and you are a child of God. நீங்க ஏதாவது தவறி விட்டீர்கள், அறிந்தோ அறியாமலோ ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள் என்றால் உடனே உங்க பாவ அறிக்கை செய்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். If you have done any mistake or any sin, then confess to the Lord and say, Lord God, I have done sin, please forgive me and sanctify me. பேதுரு பயத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான். ஆனாலும் அந்த சேவல் கூவின உடனே ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதலாவதாக சீமோன் பேதுருவை சந்தித்தார். Amen. Though Peter has said that I don't know Jesus and started to curse Jesus, but when the hen started to sound, then he realized his mistake and confessed that, oh no, I did the sin. நீ மனம் கசந்து உன் தவறை உணர்ந்து கொள்ளும் போது அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். Amen. When you cry and confess and realize your sin, God is able and
so kind to forgive you and accept you again. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. நீங்கள் எவ்வளவு பெரிய மீட்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று இன்னும் நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். I would like to show a few more things that I make you to realize that how great salvation have you received. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். Exodus chapter 12 verse 21 to 23. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்திலே அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். போதும். அல்லேலூயா. மோசே போய் பார்வோனிடத்திலே சொல்லுகிறான். Moses go to Pharaoh and says that கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய ஜனங்களை விடு, என்னை ஆராதிக்கும்படி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். And says that God says leave my people that they may worship me. அவன் விட மாட்டேன் என்று சொன்னான். But Pharaoh rejected the request and said, I will not leave them. பல வாதைகளை கட்டளையிட்ட போது, சரி நீங்கள் மாத்திரம் போங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார். But when God has commanded many plagues, then Pharaoh said, you may go, but leave your children and your wives and your wealth here and go. அதற்கு பின்பாக சொன்னான், உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் போங்க, ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே இருக்கட்டும் என்றான். And next he said that your wives and your children may go, but leave your livelihood. ஒரு பஸ்கா பலியிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார். So now God says that to give a sacrifice of a goat or a calf. வீட்டுக்கு ஒரு காளை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கிண்ணத்தில் பிடித்து அதில் யூசோப்பினால் தோய்த்து உங்க வீட்டு வாசற்படியிலும் உங்கள் மனைவி பிள்ளைகள் மீதும் பண்ட பாத்திரத்தின் மேலும் தெளியுங்கள் என்று சொன்னார். So God commanded to give sacrifice a lamb and take the blood and sprinkle on the doors and on the wives and children and all the vessels that are in the house. ஒரு பலி செலுத்தப்பட்ட உடனே என்ன மாற்றம் நடக்கிறது பாருங்க. Let us see the changes after giving the sacrifice. 31வது வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் தாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினான். கரங்களை தட்டுங்க. இதுவரைக்கும் விடமாட்டேன் என்று சொன்னவன், the one who told that I won't leave them till now,
இப்பொழுது நீங்கள் எங்களை விட்டு போய்விடுங்கள் என்று துரிதப்படுத்துகிறான். Now he is making the people urge to go out of his land. அந்த பலி செலுத்தின உடனே அதனுடைய வல்லமை எகிப்தியருக்குள்ளே ஒரு வேதனை உண்டாக்க ஆரம்பித்து விட்டது. Once the sacrifice have been given, that power makes the Egyptians worry and to die. இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. But it brought a blessing to the Israelites. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், எங்களை விட்டு சீக்கிரமாய் போய் விடுங்கள். So Egyptian says that please get off from us very fast and in haste. நீங்கள் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருந்தது உண்மை. It was true that you were a slave of Satan. பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தது உண்மை. It was true that you were a slave of sin. பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தது உண்மை. It is true that you were struggling those days to get off from the sin. என்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக இயேசு சிலுவையிலே பலியானார் என்று விசுவசித்தீர்களோ அந்த நிமிஷமே அந்த கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேலும் உன் பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்பட்டதினால சாத்தான் உங்களை விட்டு ஓடி போனான். நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். But it is also true that when you accepted Jesus Christ as your Lord God, the blood of Jesus Christ that have been sprinkled on you and your children, that made the Satan to get off from you very fast. பாருங்க, இப்ப இதுவரைக்கும் பார்வோனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள், ஆண்டவருடைய அரவணைப்புக்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். But now when the people of Israel get out of the Egypt, now they came into the protection and cover of Lord God. இனி கர்த்தர் எங்களை போஷிப்பார், வழி நடத்துவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். Now they are keeping their faith and belief in God that God will provide us and protect us. வனாந்தரத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு வருகிறார். And God is making them to travel through wilderness. இருந்தாலும் சுமார் 40 லட்சம் பேர் இருந்திருப்பார்கள் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அந்த 40 லட்சம் பேரும் ஆண்டவர் எங்களை வனாந்தரமாக இருந்தாலும் எங்களை போஷிப்பார், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எங்களை போஷிப்பார், பார்வோனை காட்டிலும் சிறப்பாக எங்களை போஷித்து நடத்துவார் என்று நம்பினார்கள். Amen. Few of them says like theologians says like more than 40 lakh people were traveling through the wilderness, and those people are believing in God that He will provide us than the Pharaoh did for us. அன்பு பிள்ளைகளே, அவர்கள் விசுவாசித்தபடியே தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்து போஷித்தார். Amen. My beloved children, God has provided them with manna as they believed. யாத்திராம் 16:31 வாசிங்க. Exodus chapter 16 verse 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பகலெல்லாம் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு பார்வோனிடத்தில் சம்பாதித்து அவர்கள் அதை கொண்டு சாப்பிட்டதை காட்டிலும் கர்த்தரை நம்பி வந்தபோது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் இல்லையா? Amen. There should be difference for the food between God's food and the Pharaoh's food, right? The Pharaoh's food was after doing a lot of works in the night and day by doing bricks and eating the food is more different than the food that have been provided by God. கர்த்தர் அவர்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த உணவு தேனிட்ட பணியாரம் போல இருந்ததா? Amen. The food that have been provided by God to people who have came in search of God is the food which tasted like wafers made with honey. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய புயபலத்தை நம்பி வாழும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை காட்டிலும் கர்த்தர் மேல் நாம் உங்களுடைய பாரத்தை வைத்து கர்த்தரை நம்பி வாழ்க்கிற வாழ்க்கை அதை காட்டில் இது ஆசீர்வாதமானது. Amen. My beloved children, believing on your own strength and working and eating is lesser than the thing that you believe in God and working is more greater. இந்த ஜனங்கள் கர்த்தரை நம்பி தன்
தன்னுடைய தேசம், அந்த தேசம் எகிப்து தேசம், தன் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வந்து விட்டார்கள். This Israelites has left their household, house and wealth in the Egypt and came in the wilderness. யாத்திரா 40:38 சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இரவும் பகலும் கூட இருந்தாராம். Amen. Exodus chapter 40 verse 30 says that God were இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. பாத்தீங்களா, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்தது உண்மையானா, if you keep your faith in God, if that is a truth, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். You should keep your faith like Israelites that who came out from Egypt. நம் வனாந்தரத்தில் போகிறோமே, என்ன செய்வது, அங்கு உணவு கிடைக்குமா என்று அவங்களுக்கு கலங்கவில்லை. அவங்க நம்பிக்கையின்படி கர்த்தர் அவர்களை போஷித்தார். Amen. They did not cry or worry that will we get food or water in the wilderness, but they believed God that He will provide them. அவளுக்கு குடிக்க கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். எண்ணாம் 20:11 வாசியுங்கள். Read book Numbers chapter 20 verse 11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் மீட்டு கொண்ட ஜனங்கள். My beloved children, you people have been redeemed by God. கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You should believe that God is able to provide you. அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்ட ஜனத்துக்குள்ளேயும் சில அவிசுவாசிகள் காணப்பட்டார்கள். But even in the people of Israelites, there was few people who did not believe God. ஆனாலும் அவர்கள் வாக்கு பண்ண தேசத்தை போய் அடையவில்லை. So they did not reach the promising land. வனாந்தரத்திலே மாண்டு அந்த வனாந்தரத்திலே புதைக்கப்பட்டார்கள். But they died in the wilderness and have been buried. அவர்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை அடையவில்லை. They did not receive the full blessing. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ மீட்கப்பட்டது உண்மைதான். நீ மீட்கப்பட்டவனானால், நீ கர்த்தருக்குரியவனானால், கர்த்தர் என்னை போஷிப்பார், உடுத்துவிப்பார். That God has redeemed you and have saved you, but because you did not believe, you God cannot do the remaining blessing or the further blessing. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நீங்கள் என்னை பின்பற்றுவதனால நான் உன்னை போஷிக்கிறவர் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வானத்தில் இந்த மன்னாவை கொடுத்தார், கற்பாரிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், இன்னும் பல அதிசயங்களை மேகஸ்தமமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். அநேக பெரிய ராஜாக்கள் மீது ஜெயம் கொடுத்தார். இத்தனை அற்புதத்தையும் கண்டும் சில பேர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் போனார்கள். Because you believed in God and came through the wilderness, God made you had done many miracles by giving you manna, which is the food of angel, and giving you water from the rock, and crossing over the sea, and many miracles he had done. But even though seeing these miracles, many people in Israelites did not believe in God. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கும் திருச்சபையில சில பேர் கெட்டு போவது காரணம் என்ன? Today, my beloved children, many people would perish. The reason for their destroying is தேவனை சார்ந்து கொள்ளாமல் தங்களுடைய புத்தியை சார்ந்து கொள்வது. Because they lie on their own mind rather than on God. அவர்கள் இந்த வனாந்தரத்தில் எப்படி உணவு கிடைக்கும் என்று தன்னுடைய புத்தியை சார்ந்து கொண்டு வனாந்தரத்தில் புதைக்கப்பட்டார்கள். Because they lied on their mind and their brain, they have been killed and have been buried in the wilderness. வனாந்தரத்தில் எப்படி தண்ணீர் கிடைக்கும் என்று முறுமுறுத்தவர்கள் வனாந்தரத்தில் புதைக்கப்பட்டார்கள். The people who murmured in the wilderness had died in the wilderness and have been buried.
கர்த்தர் அதிசயமானார், என் தேவை எப்படி சந்திப்பார் என்று விசுவசித்தவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். Amen. The people who believed that God is able to provide us and do miracle to us had entered into Canaan and ruled over it. விசுவாசம் என்பது இல்லாத ஒன்றை உனக்கு கொண்டு வர அதனால் முடியும். Amen. The faith that you keep is able to bring the thing which is not in exist. விசுவாசம் என்பது வானத்தில் இருக்கிறதையும் கொண்டு வரும், பாதாளத்தில் இருக்கிறதை கொண்டு வரும். விசுவாசத்துக்கு தன்னுடைய கை நீளமானது. Amen. The faith has a longer hand which can bring the things from even from the heaven and even from the hell, or even the thing from any distance. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை உனக்கு கொடுப்பதற்காக அந்த விசுவாசம் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி திரட்டி கொண்டு உன்னிடத்தில் அது சேர்க்கும். The faith will gather the things for you from anywhere because you believed in it. நான் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது என்னிடத்தில் பணம் இல்லை. When I started to build this church, there was no money with me. நம்மளுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களை வச்சு தான் அந்த கடகால் எடுத்துக்கொண்டிருந்தேன். I was doing the foundation with the help of the youth in our church during that day. எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து கேட்டார்கள், ஒரு செங்கல் என்ன ரேட்டு தெரியுமா, இவ்வளோ நீளம் இவ்வளோ பெருசு கடகால் போட்டு கொண்டிருக்கிறேன். My very good friend or one who's very near to me asked me that would you know the price of one brick? அவர்களுக்கு தெரியும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று. They know that I don't have money. ஆனால் நான் அந்த வாலிபர்களை பார்த்து சொன்னேன், நல்ல ஆழமாக குழியிடுங்கள், அந்த பில்லர் குழியிடுங்கள், நாம் 3 மாடி கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. But I told to the youth that have been working that please dig the land in deep so that the pillar shall be raised for 3 floors. ஒரு மாடி கட்டுவதற்கு என்னன்னு பணம் இல்லை, ஆனால் என்னுடைய விசுவாசம் 3 மாடி கட்ட வேண்டும், இது அதற்கு தகுந்தாற்போல் அந்த அந்த பேஸ்மெண்ட்டும் போட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளவனாக இருந்தேன். But I have a desire and a vision that the basement should be able for standing for 3 floors, and I started to dig for that. அன்பு பிள்ளைகளே, ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அது பணத்தை கொண்டல்ல, விசுவாசத்தை கொண்டு. My beloved children, if you want to attain or obtain a thing, you should obtain it through faith but not through money. அதிசயமாக ஒவ்வொரு காரியமா நடக்க ஆரம்பித்தது. சர்ச்சையும் கட்டியாச்சு, வீடும் கட்டியாச்சு, எல்லார் கண்களுக்கு இது ஆச்சரியமாக மாறினது. Amen. Through miracles and wonders, all the things had happened. The churches also have been built and house have also have been built. But for everyone, it was a miracle. இந்த கொரோனா பீரியட்ல மேல அழகான ஒரு ஆபீஸ் கட்டப்பட்டது. Even in this corona time, a wonderful office have been built above the church. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு தானே நம்ம யோசிக்கணும், எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு தானே நான் திட்டமிடணும் என்று. Many of you think that I should plan according to the income that I have and saving. உன் கையில் இருக்கிற பணத்தை வச்சு திட்டமிடுவதற்கு எதுக்கு விசுவாசம்? If you plan according to your income, then why do you need faith? விசுவாசம் என்பது நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான செய்வதுதான் விசுவாசம். Amen. Faith is that the things that happen beyond your thinking and your request. உன்னுடைய புயபலத்தினால் நிறைவேற்றுவது விசுவாசம் அல்ல. It is not the thing that done because of your own strength. அற்புதமான காரியத்தை உன்னுடைய கண்கள் காண பண்ணுவதுதான் விசுவாசம். Amen. The faith is that make you to see your wonderful things. நாங்கள் சாப்பிடுவதற்கு என்ன செய்வோம் என்று அவர்கள் சொந்த மூளையிலே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். They were thinking in their own mind and brain that what will we do to eat in the wilderness. அதிசயமாக வானத்திலிருந்து ஆண்டவர் முதலாக உணவு கொடுத்தார். Amen. But God provided manna from the heaven to them. அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கு. அது வரைக்கும் அப்படிப்பட்ட உணவே யாரும் சாப்பிட்டதில்லை. No, it tasted like a wafer that have made up of honey. No one else had eaten like that food. விசுவாசம் ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வரும். The faith will bring the blessing and will pull it towards you. சாராளுக்கு வயதாகி விட்டது, அவள் பாட்டியாகி விட்டாள். Sarah was very old. ஆனாலும்
ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவள் விசுவசிக்கிறாள். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அவள் விசுவசிக்கிறாள். But she believed in the promise of God and in the word of God that she will receive a son named Isaac. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:11, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்று விசுவசித்து பிள்ளை பெற பலனடைந்தாள் என்று. In Bible it says that in Ephesians chapter 11 verse 11 that Sarah, because of her faith, she got or retained a strength to give birth a child. பாட்டியால குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. A old lady cannot give birth a child. பிள்ளையை பெறுவதற்கு வாலிபம் வேணும். To give birth a child, she should have a strength of a youth. கர்த்தரால் எனக்கு பிள்ளை கொடுக்க முடியும், கர்த்தர் என்னை பலப்படுத்த முடியும், எனக்கு என்னுடைய உடம்பிலே பலனையும் சக்தியும் கொடுக்க முடியும் என்று அவள் விசுவசிக்க அவளுடைய சரீரத்தில் பலன் வர ஆரம்பித்து விட்டது. Because she was keep on believing that God is able to do the word that he had made, and because she promised in the because she has believed in the promise, she retained the strength to give birth a child. நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் கொடுக்க முடியும் ஆகும் அவரால் ஆகும் என்று விசுவசிக்க நாவினால் அறிக்கையிட நீ விசுவசித்து ஜெபித்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் பலப்படுவீர்கள். Amen. If you keep on believing that your desire will come true because of the grace of God, or because he has promised, then your desire will come true. என்ன ஆச்சரியம்! அவள் பலனடைந்து திரும்ப இளமையை பெற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாளாம். கரங்களை தட்டுங்க. What a miracle and surprise that she regained her strength and she became youth and gave birth a child again. அவள் விசுவசித்த ஒரே காரணத்துக்காக இழந்து போன இளமையை திரும்ப கொடுத்து ஒரு பிள்ளையை பெற செய்ய முடியுமானால், நீ இழந்து போன எதையும் திரும்ப உனக்கு கொடுக்க இயேசுவால முடியும். Amen. Because of the only reason that she believed in the promise, God has given her the strength and the youth to give birth a child. Then how great or God is able to give you or retain the strength and retain the things that you desire. தாவீதை பாருங்கள், சாதாரண ஆடு மேய்க்கிறவன். See there David, that is he is his normal shepherd. அவன் நாவினாலே அறிக்கையிடுகிறான். He confessing through his mouth, கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். that Lord is my shepherd. அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்ப்பார். And he leads me in green pastures. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். And he draws me in pleasant waters. நன்மையும் கிருபை என்னை தொடரும். And the goodness and grace shall follow me. பாசிட்டிவாகவே பேசுகிறார். He keeps on speaks positively. கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். That God is my provider. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறதை போல, அது மேலே இருந்தா கூட அது கொக்கி போட்டு இழுத்து அதை உடைத்து அல்லது வளைத்து கொடுப்பான், அல்லது ஏறி மரத்தை வெட்டி அதனுடைய கிளையை கொண்டு வந்து போடுவான். ஆட்டுக்குட்டி ஆடுகளின் தேவைகளை ஒரு மேய்ப்பன் சந்திக்கிறதை போல கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்று விசுவசித்தார். Amen. As the shepherd provides the wants of the sheep and needs of the sheep by climbing up the tree and breaking the branches and providing the food, or making the branches to come down through his staff and rod, likewise God himself will lead you and satisfy your wants. நன்மையே என் வாழ்க்கையில் நடக்கும். Like he believed that goodness will only come in my life. என்ன அதிர்ச்சியம்! அவனுடைய பாசிட்டிவ் அந்த விசுவாச வார்த்தையின்படி ஆடு மேய்த்தவன் அவன் அரசனாக அந்த விசுவாசம் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டது. கரங்களை தட்டுங்க. What a wonderful thing that David was only keeping the sheep, but the faith that he kept on God has made him to become a king. அரசனை போல இருந்தவனை ஒண்ணுமில்லாத ஆக்கிடுச்சு நெகட்டிவான எண்ணங்கள். Because of the for few people, because of the negative thoughts, who was a king become a normal man or a worst man.
யோபுக்கு தான் பயந்த காரியம் நேரிட்டதான். For Job, the things that he feared had come in past. யோபு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆடு மாடுகள் இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, வேலைக்காரர் இருக்காங்க, சீமானா இருக்கிறான். Job has been blessed very well. His wife and his children have been blessed very well. He has servants and maids for him. அவனுக்குள்ள ஒரு நெகட்டிவான எண்ணம் வந்துருச்சு. But he got a negative thought. நாம் ஒவ்வொரு வாரமும் எல்லா பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம விருந்து பண்ணுறோம், பலி செலுத்துகிறோம், வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்றோம். அப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு இந்த வீடு விழுந்து பிள்ளைங்களெல்லாம் செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான். He suddenly start to think that we people are giving sacrifice each and every day with our whole family and eating feast. What if suddenly if the building breaks down and all our children dies? திடீர்னு வந்து நம்மள ஆடு மாடுகள் எல்லாம் யாராவது திருடர்கள் வந்து திருடி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று யோசித்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். I think he would suddenly thinks that what if thieves comes and take off all our wealth and livestock. இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, பேசுகிறாங்க, நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. திடீர்னு நமக்கு உச்சந்தால் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி வந்துட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுவாங்களா, வருவாங்களா, இப்படியெல்லாம் கூட அவன் யோசித்திருப்பான். I think he would have thought that we are good now, my friends are coming and seeing me. What if I get sick from top to bottom and no one comes to visit me? சில பேர் இப்படி தேவையில்லாத சிந்திக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. There are more people like Job that thinks unwantedly and unreasonably. பேர பிள்ளைங்களை பார்த்து கேட்பான், நான் செத்துட்டா நீ அழுவியா? Few grandma says that towards their grandchildren, will you cry when I die? நான் செத்தா எங்க புதைப்பீங்க? And ask that where will you bury me when I die? இப்படி தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் பேசுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். Even today there are more people who speaks unwanted things and think unwanted thoughts. நீதிமொழி சொல்லுது, நன்மையும் கிருபையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Bible says in book of Proverbs that good and bad is in your tongue. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால சகலத்தை சிருஷ்டித்தார். But God has created everything through his word. சாயலாய் படைக்கப்பட்டு அவருடைய சாயலாய் இருக்கிற நீ உன்னுடைய வார்த்தையினாலே உன்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறாய். And you are an image and likeness of God, so you are creating your life through your words. நன்மை கிருபை என்னை தொடரும், ஆசீர்வாதமாய் இருப்பேன், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருப்பார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லும்போது நாளுக்கு நாள் நீ மேன்மைப்படுவாய். Amen. You will be if you say that I am child of God, that goodness and grace shall follow me and I give fruit that have been planted near the river, then your life will keep on promote or you will be lifted high. யோபை போல எனக்கு அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமான்னு பயந்தா அவன் ஓட்டை எடுத்து சுரண்டன மாதிரி சுரண்ட வேண்டியதா வரும். If you think or fear like Job that will this happen to me or will that happen to me, then you will also scratch yourself like Job did. நெகட்டிவ் ஆனது சிந்திக்கவோ பேசாதிருங்கள். Don't even think or talk about the things that are negative. கெட்ட சிந்தனைகள் வரும்போது அதை கடிந்து கொள்ளுங்கள். Just stand against the thoughts that comes to your mind which is negative and bad. தோற்று போனவர்களிடத்தில் உங்கள் அதிக நேரத்தை செலவழிக்காதிருங்கள். Don't spend your time to the people who have failed. எதற்காக தேவன் புறஜாதிகாரை விட்டு பிரித்து தன்னுடைய ஜனத்தை மட்டும் தனிமைப்படுத்தி வைத்தார்? Why did God make his people to be in separate from the Gentiles? புறஜாதிகாரன் மீட்கப்படாதவன். The gentle people are not being redeemed. அவன் சாத்தானுடைய பிடியிலே இருக்கிறவன். And they are under the slavery and captivity of Satan. சாத்தான் கொல்லுகிறவன், அழிக்கிறவன். And Satan is a one who kills and destroys. அவன் திருடுகிறவன். And he is a thief. அவனுடைய பிடியிலே இருக்கிறவர்களுக்கு அழுகையும் கூக்குரலும் தான் இருக்கும். The one who is under his ruling or kingdom will get only sorrow and crying. நீ தேவனுடைய பிள்ளை. And you are a child of God. தேவன் உன்னை பாதுகாக்கிறவர். And God is protecting you. தேவன் உன்னை போஷிக்கிறவர். And God is providing you. உன்னை தாகத்தை தீர்க்கிறவர். And he fetches your
or gives your thirst calm. அனுதினமும் உன்னோடு நடக்கிறவர். And he walks with you forever. இப்ப கைவிடப்பட்டனுடைய அந்த கூக்குரலை நீ தினமும் கேட்கும்போது உனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும், நமக்கு இப்படி நடந்துருமா என்று. யோபுக்குள்ள ஒரு பயம் வந்ததை போல உனக்கு வர ஆரம்பிக்கும். When you keep on talking with the Gentiles that who are under the slavery of Satan, the things that they are speaking negatively will also affect you, and you will start to think like Job, will this happen or will that happen? எப்போ ரட்சிக்கப்படாத மக்களுடைய தோல்வியான காரியத்தை கேட்டு கேட்டு உனக்குள்ளேயும் எனக்கு தோல்வி வந்து விடுமா என்று, எனக்கு இப்படி நடந்து விடுமா என்று நீ நினைக்கும் போது நீ நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு சாத்தானுக்கு நீயே வழியை உண்டாக்குகிறாய். When you join with the people of like gentle and think about negative things, will this also happen for me also like that, then you are opening a door for Satan to enter into your life and do a wrong thing. கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஜனம் தனித்து வாசம் பண்ணும். Lord says that my people will live in unique and in separate. நீ கர்த்தருடைய ஜனத்தோடு உனக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have a good relationship or a relationship with the people of God. மீட்கப்பட்ட ஜனத்தோடு உனக்கு ஐக்கியம் இருக்க You வேண்டும். should have a good relationship with the people who have been redeemed by God. வேதம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Bible says that console each other, carry each other and pray for each other. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஒருவரை வாழ்த்துங்கள். Whenever you see each other, greet others that you will be blessed. You are the most blessed one. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ளே ஒருவரை சந்திக்கும் போது ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை அதிகப்படுத்துங்கள். Whenever you see others, improve your positivity between you and her. நீங்க ஒருத்தரை சந்திச்ச உடனே அவருக்கு இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கை இழந்து போற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளாதீர்கள். When you see one, don't behave that he may lost his positivity in his life. நீங்க ஒருவரை சந்திக்கிறீங்க, பேசுறீங்கனாக்க அவங்க வாழ்க்கை மீது ஒரு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நான் சாதிப்பேன், கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார், நான் ஆசீர்வதிப்பார், நான் மேன்மைப்படுவேன் என்ற அந்த நம்பிக்கை உண்டாக வேண்டும் அவர்களுக்கு. Amen. When you see a person, they should regain or retain a confident that I will achieve something and I will become a great man in my life. அதற்காக தான் நீ தனிமையா இருக்க கூடாது, கூடி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். So only God says that you shall not be a single person. You can be of 2 or 3. முப்பிரி நூல் அறாதுன்னு சொன்னார். There is a saying that a thread which is made up of 3 threads will not cut very easily. தனிமையா இருந்தீங்களா தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத அறிக்கை பண்ணுவீங்க, தேவையில்லாத வந்து எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிடுவாங்க. If you are a single person, you will think unwanted things and you will speak unwanted things in negative, and someone will come and perish everything. உங்களுடைய விசுவாச வார்த்தை நீங்கள் விரும்பினதை நடப்பித்து முடிப்பதற்காக எங்கெங்கோ இருந்ததை கொண்டு வந்து உனக்கு அந்த காரியத்தை நடப்பித்தது. The faith that you kept on the things had made everything to come to pass and gathered everything and made it past for you. உன்னுடைய அவிசுவாசமான வார்த்தை ஒரு பில்டிங்கை தகர்ப்பதற்காக, அந்த பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தை தகர்ப்பதற்காக அந்த பில்லர்ல பாம்பு வைப்பாங்க. பாம்பு வச்சு அப்படி பட்டனை அழுத்தின உடனே அது வெடிச்ச உடனே உயரமான கட்டடம் தரைமட்டமாய் விழுந்து போயிடும். Amen. To destroy a building, people used to keep the bombs on the pillars, on each pillars, and when the button is pressed, the whole building will be destroyed. Likewise, the unfaithful words that you made will destroy your life. உன்னுடைய அவிசுவாச எண்ணங்கள் உங்க வாழ்க்கையே அழித்து விடும். The unfaithful words that you made will destroy your whole life. பேசுறதா இருந்தால் ஏதாவது நலமானதை பேசுங்கள். If you want to talk, speak some good things. இல்லாட்டி பேசுறதை குறைச்சுக்கோ. யாக்கோபு அதான் சொல்றாரு, கேட்கறதுக்கு ஆவலா இருங்க, பேசுறதுக்கு நிதானமா இருங்க.
if you can't speak well, then decrease your speaking. James says that if you please eager to listen and stop speaking. காலேப்பு யோசுவாவும் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த நாள் முதல் கொண்டு அந்த கானானை சுதந்தரிக்கிற வரை ஒரே விசுவாசத்தில் இருந்தார்கள். Amen. Caleb and Joshua had a same faith from the day when they came out of the Egypt and reaching the Canaan. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called me is faithful. அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவர். And he is able to see all my wants and needs. அவர் வாக்கு பண்ணபடி எனக்கு கானானை கொடுக்க வல்லவர் என்று விசுவசித்தார். Amen. And also they believe that he is able to give the promised land. அவர்கள் விசுவசித்தபடியே போய் சேர்ந்தார்கள். And as they believed, they reached the Canaan. சீட்டு போட்டு அதை பங்கிட்டு கொண்டார்கள். And they parted themselves by cheats. சில பேர் ஆரம்பத்தில் விசுவசிச்சாங்க, இடையில விட்டுட்டாங்க. Few people had believed in the beginning, but they left in the middle. நிறைய பேருக்குள்ள இந்த ஆக்சுலேஷனா ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. கொஞ்ச நாள் நல்ல விசுவாசமாக சில நாள் டவுன் ஆயிடுவாங்க, திருப்பி விசுவாசமாக திருப்பி டவுன் ஆயிடுவாங்க. But in few people's life there is a fluctuation in the faith. It will be in the peak one day and it will be in the tough one day. Like that it will keep on fluctuate. உங்களுக்கு விசுவாசம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அது வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். When your faith decreases, the unfaithful words will automatically comes out of your mouth, but you should stop it, and within that you should increase your faith. ஓடி போய் வேதத்தை எடுத்து மணிக்கணக்கில் வாசிக்க ஆரம்பிக்கணும். And you should run into the Bible and you should read the Bible for hours. அநேகருக்கு ஆண்டவர் செய்த சாட்சிகளை நாம் திரும்பி ரிப்பீட் பண்ணணும். And we should remember and rewind the things that have done for others. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கணும், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். And you should also turn back your life and see the goodness that God has made and thank for it. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தது காரணம் என்னன்னாக்க அப்ப இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்தாங்களே தவிர இதோட பெரிய பிரச்சனை வரும்போது கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்க மறந்து விட்டார்கள். The reason that Israelites died buried in the wilderness is they saw the current problem, but they forgot to turn back and see the goodness that God has done and believe God for it. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அவிவிசுவாசம் வரும்போது டக்குன்னு திரும்பி பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று. அதற்கு துதிக்க 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 இது அற்பமாய் தோன்றும். கர்த்தர் இதற்கும் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருப்பார். Amen. Whenever in your life if your faith decreases, just turn back and see the goodness of the Lord. When you keep on praising the Lord, your faith will increase and you will see this problem as a very small thing compared to the problems that you faced in the past. உங்களை தெரிந்து கொண்ட தேவன், the God who chosen you, உங்களை மீட்டு கொண்ட தேவன், the God who redeemed you, பாதி வழியில விட்டுட்டு போற தேவன் அல்ல, கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். Amen. Is not a God who leaves you in the middle, but he will keeps on carry you till the end. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து கானான் போய் சேருகிற வரை மேக சமமாய் அக்னி சமமாய் கூடவே இருந்தார். Till the day he to reach the Canaan, God was like a cloud and the fire in the day and in the night respectively. நீ பரம கானானுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். And you have been called for the eternal Canaan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் என்னைக்கு ஏற்றுக்கொண்டியோ அன்னையிலிருந்து நீ பரம கானானை சந்திக்கிற வரையும் நிச்சயமாய் உன்னோடு இருப்பார். Amen. God will be with you from the day that you accepted God Jesus Christ as your Lord till the day that you have attained the eternal Canaan. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பர்யந்த நான் உன்னோடு இருக்கிறேன். And God says that God will be with you forever and till the end of this world. அவர் வாக்கு மாறாதவர். And God does not leave his promise. அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
and God is faithful who called you. உன் தேவைகளை சந்திக்கிறவர். And He will see all your needs and wants. நீ நினைப்பதற்கு மேல உனக்கு அதிசயத்தை செய்கிறவர். And He will do miracles than your thoughts. உங்கள் மனம் கலங்காதிருப்பதாக. Let your heart shall not be worried or be mourned. அல்லேலூயா. ஆராதனை. வாசிங்க ஏசாயா 43 1வது வசனம். Let us read Isaiah chapter 43 verse 1 to 2. இப்போதும் யாக்கோபே, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி நீ அழைத்தேன், என்னுடையவன். நீ என்னுடையவன். கரங்களை தட்டுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை ஒரு காலம் மறந்து போகாதிருங்கள். You never forget that you are a child of God. அவர் அடுத்து 2வது வசனத்துல சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வருஷத்துல சில பிரச்சனைகளை தேசம் சந்திக்கும். அந்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஆனால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை Amen. மறந்து போகாதே. Amen. In the second part of the verse, it says that when you pass through the waters, I will be with you. In this year, the world may face many problems, and you also may face many problems, but need not worry that God will be with you. இரண்டாவது, ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அது நீ நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Amen. In the second part, and through the rivers they shall not overwhelm you. Even when you face or cross over many problems, nothing shall overwhelm you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சோலை உன்னை பற்றாது. Amen. When you walk through fire, you shall not be burned. உலகமே கலங்கினாலும், Though the whole world cries, நாம் வாழ்கிற தேசமே கலங்கினாலும், or the earth that we are living may cry, இடப்பக்கம் 16 பேர் விழுந்தாலும், though 1,000 may fall on your right, வலப்பக்கம் 16 பேர் விழுந்தாலும், and 10,000 fall on your left, உன்னை ஒன்றும் அணுகுவதில்லை என்பதை Amen. நினைவில் வைத்துக்கொள். just think and remember that nothing shall affect you. உன்னை தெரிந்து கொண்ட தேவன், God who chosen you, உன்னை அழைத்த தேவன், the God who called you, உனக்கு போதுமானவராய் இந்த வருஷத்தில் Amen. இருப்பார். God will be enough for you in this year. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். கண்களை மூடுவோம். Let's close your eyes ஜெபம் செய்வோம். and pray. அன்பு சகோதரா, My beloved brother, அன்பு சகோதரே, my beloved sister, கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். God has redeemed you எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொண்டதைப் போல as He redeemed the people of Israel. பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் கடனில் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். And He is redeeming you from all the sin, curse and Satan and debts. உன்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் வழி நடத்த போஷிக்க அவர் போதுமானவராக And இருக்கிறார். is more than enough to lead your life and provide you and protect you. இஸ்ரவேலரை அழைத்த கர்த்தர்
அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், கற்பார்ந்த தண்ணீரை கொடுத்தார், இரவும் பகலும் கூட இருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே கானானை கொடுத்தார். Amen. The people who called Israel, the God who called the people of Israel had provided manna and provided water from the rock and was being with them like fire and cloud with them and made them to reach the Canaan. உன்னையே அழைத்து தெரிந்து கொண்டு மீட்டு கொண்ட தேவன் உன்னை போஷிக்கவும் உடுத்துவிக்கவும் வழி நடத்தும், உன்னை ஆசீர்வதிக்கவும், பரம கானானு கொண்டு போய் சேர்க்கவும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Amen. The same God is faithful for you also and to give you and provide you shelter, cloth, food, everything and make you to reach the eternal Canaan. சோர்ந்து போனவர்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். And say, God, please increase my faith. பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். In Bible Peter says, God, please increase my faith. ஆண்டவரே தண்ணீரை போன்ற பிரச்சனைகள் வரும்போது நான் கலங்கி விடக் கூடாது. Oh God, I should not be moved or be mourned when the waters come. வெள்ளம் போல பிரச்சனைகள் வரும்போது நான் கலங்கி விடக் கூடாது. And I should not be worried or cried when the problems comes like அக்னி a போன்ற cyclone. பிரச்சனைகள் வரும்போது நான் கலங்கி விடக் கூடாது. And I should not be worried when the problems comes like fire. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து வழி நடத்தினவர் என்னையே நீர் வழி நடத்துவீர். Amen. I believe that God, that you are able to lead me as you led the people of Israelite in the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை பின்னடைய செய்து வழி நடத்தினவர் என்னையே வழி நடத்துவீர். Amen. I believe that God, you who led the people of Israel to the Jordan, towards the Jordan, you are able to also lead me to keeping my problems. சாத்ரா மேஷா ஆபேவை அக்னிக்கு தப்புவித்தவர் என்னை என் குடும்பத்தையும் என் தொழிலையும் ஊழியத்தையும் நீ தப்புவிப்பீர். Amen. God, I also believe that you will save me as you saved Shadrach, Meshach, Abednego from the fire. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். கரங்களை தட்டுங்க. Oh Lord, amen. I know who I am worshiping and I know who is my God, and God is able to do for me anything. என்னை ஆசீர்வதிக்க என்னை பாதுகாக்க வழி நடத்த அவர் போதுமானவர். Amen. God is able to lead me and protect me and provide me. எல்லாரும் சொல்லுங்க, Everyone கர்த்தாவே say, Oh Lord, என்னை ஆசீர்வதிக்க வழி நடத்துமால் ஆகும். Amen. You are able to bless me and provide me. என்னை என் குடும்பத்தை உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I surrender me and my family. என்னையும் ஊழியக்காரன் திருச்சபையின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I surrender my pastor and their family and church. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள், நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாமே கரத்துக்கு தருகிறோம். I surrender my education, my people and their businesses. எங்கள் இருதயம் உம்மையே நம்பி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி Amen. சொல்லுங்க. My heart is believing you எங்கள் alone, God. உம்மையே நம்பி இருக்கிறது. My heart is believing you alone, God. இந்த 2021 எங்களுக்கு ஆசீர்வாதமாய் Amen. மாறட்டும். Let this சொல்லுங்க, இந்த 2021 be a blessing for us. 2021 எனக்கு என் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் எங்கள் Amen. தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். Amen. Let this 2021 will be a blessing for us and our world. நீர் எங்களை வழிநடத்த போவதற்காய், ஆசீர்வதிக்க போவதற்காய், இந்த ஆண்டு எங்களுக்கு நன்மையான ஆண்டா இருக்க போவதற்காய் நன்றி. கரங்களை தட்டி சொல்ல நன்றி. Thank you, God, for this year will be a blessing for us, Lord. Thank you, நான் உங்களுக்காக ஜெபிக்க I போகிறேன். would like to pray for you. பரிசுத்தமுள்ள பரலோக Our பிதாவே, Holy Father, விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடுன்னு சொன்னீரே. you said that everything will be possible for நீர் one who எனக்கு believe. போதுமானவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு And people who believe that you are is enough, உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து, please give them or provide them food, cloth and shelter, வீடு வாசல்களை கொடுத்து, and give them a good house and இவர்கள் wealth, தேவைகள் எல்லாம் சந்தித்து, and see to all their wants and needs, இவர்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி, and make their shortage to full, இந்த வருஷம் இவர்களுக்கு அதிசயமாக கடந்து செல்ல உதவி செய்யும். and help them to cross this year in a very very wonderful way. இந்த 2021 வருஷம் இந்த சபையாருக்கும் வீவர்ஸுக்கும்
ஆசீர்வாதமான வருஷமாயிருப்பதாக. Amen. Let this 2021 be a blessing and for the viewers and also for our church people, Lord. அதிசயங்களை காண்கிற வருஷமாயிருப்பதாக. Amen. Let this year be a year of miracle and wonders. மேன்மைப்படுகிற வருஷமாயிருப்பதாக. Amen. Let this year be a promotion. உம்முடைய கிருபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Amen. I surrender under your grace. இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்தவர், The God who was with the Israel வழிநடத்தினவர், and who leads போஷித்தவர், and who provided காத்துக்கொண்டவர், and who protected. இவர்கள் யாவரையும் காத்துக்கொள்வீராக. Amen. And also protect these people, விவர்ஸை Lord. காத்துக்கொள்வீராக, And protect the வழிநடத்துவீராக, and போஷிப்பீராக. lead them and provide them. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I surrender under the grace, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார்கள். Amen. God is your strength. பயப்படாதிருங்கள், Need not நீங்கள் worry. மேன்மைப்படுவீர்கள். Fear. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. God bless you, God bless you, God bless you. மரியம் சபையின் ஆராதனை நேரங்கள். சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4 காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635-126. தொலைபேசி எண் 9942-51-0703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.